மகளேன் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசி, அதுக்கப்புறம் அபிராமி நாச்சியார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன தம்பி எல்லாமே வந்து ஒரு நாடகத்தை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. அது வந்து ஒரு நாடக காட்சி மாதிரி நிறையா பேர் வந்து சேர்ந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. பழங்காலத்து நாடக காட்சி மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து அதை பார்த்துட்ருப்பாங்க. அதில் வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன தம்பி வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அபிராமி நாச்சியார் அங்கே வந்து ஒரு சாமியாரை பார்த்து இந்த மாதிரி துளசியை பற்றி கேட்பாங்க. அப்போ அந்த சாமியார் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் கண்டிப்பாக வந்து நடக்கும், அது விதிப்படி இன்னொரு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அது யாருனாலே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அபிராமியவர் கண்டிப்பாக வந்து நான் அதை நடக்க விட மாட்டேன், என் மருமகளை ஏன் கூட தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி வந்து நாடகத்தில் ஒரு மாலையை வந்து தூக்கி போகிற மாதிரி ஒரு சீன் வரும். கரெக்டாக அந்த மாலை வந்து துளசி கழுத்தில் போய் விழுந்துரும். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தவங்க தான் துளசியும் சின்ன தம்பியும். அதனால அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் யாருன்னு தெரியாமல் இருக்காங்க. சின்ன தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அம்மு அப்படிங்கிறவங்க மேலே உயிராக இருக்காங்க. அந்த அம்மு தான் துளசி அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து துளசியை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி துளசிக்கும் சின்ன தம்பியை பற்றி தெரிஞ்சால் அவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகும். அந்த கல்யாணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அபிராமி நாச்சியார் தான் முன்ன நின்று நடத்த போகிறாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம், சின்ன தம்பியே அவங்க பையன் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் துளசியை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றுமே வந்து தயக்கம் காட்ட மாட்டாங்க. ஸோ எப்போ உண்மையெல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.